பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் என்டிஏ பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் வெள்ளியன்று பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. மாலை 3 மணிக்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் மேடையில் வைக்கப்பட்ட பேனரில் மாம்பழம் சின்னம் இடம்பெற்றிருப்பதும், தலைவர்களின் படங்கள் வரிசையில் பிரேமலதா, OPS படங்கள் இடம்பெறாததும் கவனம் பெற்றுள்ளது. இந்நிலையில் மாநாட்டிற்காக 1,20,000க்கும் மேற்பட்ட நாற்காலிகள் போடப்பட உள்ளன. பாதுகாப்பு ஏற்பாடுகள் வடக்கு மண்டல IG அஸ்ராக்கர் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 7 அடுக்கு பாதுகாப்புடன் 3,500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பாதுகாப்பு ஒத்திகையும் நடைபெற்றது. இதனிடையே பிரதமரின் வருகையை முன்னிட்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து திண்டிவனம் நோக்கி செல்லும் வாகனங்கள் வண்டலூர், கேளம்பாக்கம், மாமல்லபுரம், மரக்காணம் வழியாக GST சாலையை அடையலாம் என்றும், திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் வாகனங்கள் உளுந்தூர்பேட்டை, மடப்பட்டு வழியாக வந்தவாசி, காஞ்சிபுரம், கீழம்பி புறவழி சாலை வழியாக பயணிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுராந்தகத்தில் காங்கிரசார் தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் நடத்திய காட்சிகள்தான் இவை. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். இந்நிலையில் பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுராந்தகத்தில் காங்கிரஸ் முன்னாள் MP விஸ்வநாதன் தலைமையில் அக்கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி போராடினர். அப்போது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் காந்தி பெயர் நீக்கத்தை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து தீப்பந்தம் ஏந்தி போராடிய காங்கிரசாரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதற்கிடையே பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இன்று கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக காங்கிரஸ் SC துறை துணைத் தலைவர் ரஞ்சன்குமார், திரவியம், டெல்லி பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் பிரச்சினை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு ஏற்கவில்லை என கூறி பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் தன்னை பேச அனுமதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்தார். குறிப்பாக கறிக்கோழி விவசாயிகளின் பிரச்சினை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருப்பதாகவும் அது குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஆனால் உடனடியாக விவாதத்திற்கு ஏற்க சபாநாயகர் அப்பாவு மறுத்த நிலையில் பதில் தயாரித்துவிட்டு ஏற்றுக்கொள்வதுதான் சரியாக இருக்கும் என முதலமைச்சர் கூறினார். பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். இதனை ஏற்க மறுத்த அதிமுகவினர் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்ததோடு திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பினர். கோழி வளர்ப்புக்கு எவ்வளவு செலவு உயர்ந்திருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறு அவர் உயர்ந்து கொடுக்க வேண்டும் என்றுதான் அவருடைய கோரிக்கை. இதை கூட பேசுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கல. திமுக அரசு சர்வாதிகார போக்கை கடைபிடிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். கறிக்கோழி வளர்ப்பு குறித்து ஆய்வு செய்திட மாவட்ட அளவில் தொழில்நுட்ப குழு அமைத்து கால்நடை பராமரிப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு சுமார் 50 முதல் 55 கோடி கறிக்கோழி வகை கோழிகள் வளர்க்கப்பட்டு விற்கப்படுகின்றன. இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள சுமார் 20,000 கறிக்கோழி பண்ணை உரிமையாளர்கள், 66 ஒருங்கிணைப்பாளர்கள் வர்த்தக ரீதியிலான ஒப்பந்தம் செய்து கொண்டு செயல்படுகின்றனர். இவர்களுக்கிடையே உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒப்பந்த விதிகளுக்குட்பட்டே தீர்வு காண முடியும் என கால்நடை பராமரிப்பு இயக்குநர் நடத்திய கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்களின் கோரிக்கை குறித்து ஆய்வு செய்து தீர்வு காணும் வகையில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பேராசிரியர், கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர், கால்நடை நோய் நுண்ணறிவு பிரிவு உதவி இயக்குநர், வேளாண்மை துறை அலுவலர் உள்ளிட்ட மாவட்ட அளவிலான தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களிடம் ஆலோசித்து தரம் மற்றும் செலவு, உற்பத்தி, வளர்ப்பு, நோய் பரவல் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் கலந்து ஆலோசித்து உரிய தீர்வு காண அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று கால்நடை பராமரிப்புத்துறை தெரிவித்துள்ளது. விசில் சின்னம் கிடைத்ததை தாவேகவினர் விசில் ஊதி உற்சாகமாக கொண்டாடினர். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக தேர்தலை எதிர்கொள்கிறது. பதிவு செய்யப்பட்ட அதே சமயம் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக தாவேகா இருக்கும் சூழலில்
தேர்தலில் போட்டியிட பொது சின்னம் ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்திருந்தது. விசில், கிரிக்கெட் மட்டை, ஆட்டோ போன்ற விருப்ப சின்னங்களை தாவேகா பட்டியலிட்டு அதில் ஒன்றை ஒதுக்குமாறு வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியிருந்தது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது. இதனையொட்டி சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகிகள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். விஜய் தேர்ந்தெடுத்த சின்னமே கிடைத்திருப்பதாக தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்தார். எங்களுடைய தலைவர் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னம். எங்களுடைய மொத்தம் 10 சின்னம் கொடுத்தோம். ப்ரையாரிட்டியில் எங்களுடைய தலைவர் கொடுத்த ப்ரையாரிட்டியில் முதல் சின்னமாக விசில் சின்னம் இருக்கு. கண்டிப்பாக எங்களுடைய தலைவரின் ஆசைப்படி தமிழக மக்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் ஒட்டுமொத்த ஆசையும் எங்களுடைய தலைவர் என்று முதல்வராக வர வேண்டும். அதற்கு முதல் படியாக இந்த சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் கட்சியின் சின்னமான விசிலை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தார். விசில் சின்னம் ஒதுக்கிய தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்துள்ள தாவேகா தலைவர் விஜய், தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அரசியல் வரலாற்றின் முதல் வெற்றி அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக கூறியுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள விஜய், இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தாவேகா சார்பில் விண்ணப்பித்திருந்த சின்னங்களில் ஒன்றுதான் விசில் எனவும், தேர்தல் ஆணையம் அந்த விசில் சின்னத்தையே ஒதுக்கீடு செய்திருப்பது பெருமகிழ்ச்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார். விசில் என்பது மனிதர்களின் ஆனந்த ஆர்ப்பரிப்பின் வெளிப்பாடாக எழும் ஒலி. ஓய்வறியாமல் இலக்கை நோக்கி உழைப்பவர்கள் அவ்விலக்கை அடைந்ததும் குதூகலத்தில் எழுப்பும் பேரொலி என்றும் தெரிவித்துள்ளார். மக்களின் பாதுகாவலர்கள் கையில் இருக்கும் விசில் பாதுகாப்பின் அடையாளம் என்று குறிப்பிட்டுள்ள விஜய், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் உள்ளங்களிலும் உதடுகளிலும் எழும் விசில் ஒலி நேர்மறை நிகழ்வின் குறியீடு என்று கூறியுள்ளார். தாவேகா ஈட்டப்போகும் வெற்றியை முன்கூட்டியே கணித்து கட்டியம் கூறும் வெகுஜன மக்களுக்கு நெருங்கிய சின்னமான விசிலை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதே இயற்கையும் இறைவனும் நமக்கு அளித்திருக்கும் பரிசு என்று தெரிவித்துள்ளார். வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம், விசில் போடுவோம் என்றும் விஜய் கூறியுள்ளார். திருப்பூரில் கவிஞர் வைரமுத்து பங்கேற்ற நிகழ்ச்சியில் திடீரென ஷூ வீசப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடந்த தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கவிஞர் வைரமுத்து சென்றிருந்தார். அவரை அங்கிருந்தவர்கள் வரவேற்றனர். அப்போது திடீரென தொலைவிலிருந்து ஷூக்கள் வீசப்பட்டு அது வைரமுத்து நின்றிருந்த இடத்திற்கு அருகே பறந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து விசாரித்த போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வெளியே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஷூக்களை வீசியது தெரியவந்தது. அவர் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அவ்வப்போது தர்ணாவில் ஈடுபடுவார் என்றும் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் கூறப்படுகிறது. அங்குள்ள சாலையில் அமர்ந்து அவர் தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் அவரை போக்குவரத்து காவலர்கள் அப்புறப்படுத்தினர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே காவிரி ஆற்றில் மீன்களை வேட்டையாட ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கில் நீர்க்காகங்கள் குவிந்த காட்சிதான் இது. தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதி மற்றும் மலையோரம் உள்ள நீர்த்தேக்க பகுதிகளில் உள்ள மரங்கள் அல்லது பாறைகளில் சிறிய மற்றும் பெரிய நீர்க்காகங்கள் வாழ்கின்றன. இந்த நீர்க்காகங்கள் மீன்களை வேட்டையாடுவதற்காக கூட்டமாக செல்வது வழக்கம். இந்நிலையில் கரூர் மாவட்டம் ஆயனூர் முதல் லாலாப்பேட்டை வரை உள்ள காவிரி ஆற்று பகுதியில் உள்ள மீன்களை வேட்டையாடுவதற்காக ஒரே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான நீர்க்காகங்கள் வட்டமிட்டு பறந்தன. மெய் சிலருக்கு வைக்கும் இந்த காட்சியை அந்த பகுதி மக்கள் கண்டு ரசித்தனர். கோவில்பட்டி சுற்றுவட்டாரத்தில் சின்ன வெங்காய விலை வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் கலக்கத்தில் உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, விளாத்திக்குளம், புதூர், நாகலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சின்ன வெங்காய சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். பொங்கலுக்கு முன்வரை கிலோ 30 ரூபாய் வரை வெங்காயம் விலைப்போட நிலையில் தற்போது 20 ரூபாய்க்கும் கீழ் குறைந்ததால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். உரம், களை பறிப்பு என ஏக்கருக்கு 25,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்த நிலையில் விவசாயிகள் போட்ட காசு கிடைக்குமா என்று அச்சத்தில் உள்ளனர். வியாபாரிகள்ட்ட வாங்கின விதையும் சரியில்லைனால பூத்து நோய் விழுந்திருக்கு. அந்த அளவுக்கு வெங்காயம் போட்ட விவசாயிகள் எல்லாமே ரொம்பவும் நஷ்டத்தில் இருக்காங்க. அதனால வெங்காயமும் சரியில்லை, மிளகாயும் சரியில்லை. என்னதான் செய்யறதுன்னு புரியல. அரசாங்கமாவது உதவி செய்யுமாங்கிறது எதிர்பார்க்கும். கடந்த ஆண்டை காட்டிலும் விலை கடுமையாக குறையும் என கணிக்கப்பட்டுள்ளதால் அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.